இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயான் திரு அவையோடு இணைந்து ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இன்றைய வார்த்தை வழிபாட்டில் முதல் வாசகம் ஏசாயா தீர்க்கதரிசி 60 அதிகாரம் 1 முதல் 6, எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 3 அதிகாரம் 2 முதல் 6, மத்தேயு நற்செய்தி 2 அதிகாரம் 1 முதல் 12. கத்தோலிக்கர் ஒருவர் விண்ணகத்தின் நடுவே ஒரு பெரிய குறுக்குச்சுவரை கண்டு பேதுருவிடம், இந்த குறுக்குச்சுவருக்கு மறுபுறம் யாராவது இருக்கிறார்களா என்று அவர் கேட்டதற்கு பேதுரு அவரிடம், நீங்கள் விண்ணகத்துக்கு வரமாட்டார்கள் என்று நினைத்த மற்ற மதத்தை சார்ந்தவர்களெல்லாம் மறுபுறத்தில் இருக்கின்றனர் என்றார். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் மீட்படைவார்கள் என்ற மனநிலை இன்று அதிகம் இருக்கிறது, அன்றும் இருக்கிறது. மற்ற மதத்தினர் எல்லாம் நரகத்துக்கு செல்வார்கள் என்று இன்றும் சிலர் நினைக்கிறார்கள். அவ்வாறே யூதர்களும் நினைத்தனர். யூதர்கள்தான் மீட்படைவர், பிற இனத்தவர் நரகத்தை எரியூட்டும் மரக்கட்டைகளாக கடவுளால் பயன்படுத்தப்படுவர் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடவுள் எல்லா மனிதரும் மீட்படை விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 2:4. எந்த இனத்தவரும் கடவுளுக்கு அஞ்சி அவருக்கு ஏற்புடையதை செய்தால் அவர்கள் மீட்படைவர். திருத்துதர்படி 10:35 வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிறார். மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டும் உரிய தனி உடைமை இல்லை, மாறாக அது எல்லா இனத்தவருக்கும் உரிய பொது உடைமை என்பதை இன்றைய பெருவிழாவும் இன்றைய அருள்வாக்கு வழிபாடும் தெல்ல தெளிவாக நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. மக்கள் இனத்தார் அனைவரும் உன் ஒளியை நோக்கி வருவர் என்பது இன்றைய முதல் வாசகம். மக்கள் இனத்தார் அனைவரும் அவரை வணங்குவர், அவருக்கு ஊழியம் புரிவர் என்று இன்றைய பதிலுரை பாடல் வழியாக பாடுகிறோம். நற்செய்தி வழியாக பிற இனத்தவரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகள். பிற இனத்தை சார்ந்த ஞானிகள் கீழ்த்திசையில் இருந்து பெத்லகேம் வந்து குழந்தை இயேசுவை ஆராதித்து காணிக்கை செலுத்துகின்றார்கள் என்பது இன்றைய நற்செய்தி வழியாக நாம் படிக்கிறோம். இன்றைய பெருவிழா பிற இனத்தை சார்ந்த நம்முடைய விழா. பிற இனத்தவராகி நம்மையும் கடவுள் இருளிலிருந்து நமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளார். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருக்களின் திருக்கூட்டம், தூய மரபினர், கடவுளின் உரிமை சொத்துக்கள் என்று பேதுரு எழுதிய முதல் மடலிலே 2 அதிகாரத்திலே 9வது வசனத்திலே படிக்கிறோம். எனவே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமா? பொன்னையும் தூபத்தையும் வெள்ளை போலத்தையும் அல்ல, நம்மையே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போமா? மற்றவர்களை நமது ஒளிமயமான அன்பு வாழ்வால் கிறிஸ்துவிடம் கொண்டு வரும் விண்மீனை போல நாம் செயல்படுவோமா? கீழ்த்திசை ஞானிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன? எத்தகைய தடைகள் வந்தாலும் நமது குறிக்கோளை அடைய வேண்டும், இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். நாம் எண்ணுவது திண்ணமாக இருந்தால் நாம் எண்ணுவதை கட்டாயம் அடைவோம் என்பதில் ஐயமில்லாமல் பயணிக்க வேண்டும். எந்த விண்மீனை நம்பி ஞானிகள் தங்கள் பயணத்தை தொடங்கினாரோ அந்த விண்மீன் மறைந்து விட்டது. ஆனால் அவர்கள் அதனால் மனமடைந்து போகவில்லை. முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. மன்னன் ஏறுவது ஒரு கொடுங்கோலன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்கள் அவரிடம் சென்று தேவையான தடயங்களை பெற்று தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். மறைந்த விண்மீன் மீண்டும் தோன்றியது. அதன் துணையுடன் பெத்லகேம் சென்று குழந்தை இயேசுவை அதன் தாய் மரியாவிடம் கண்டு ஆராதித்து காணிக்கை செலுத்தினர். களப்பையில் கை வைத்தவின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்பது என்று ஆண்டவர் உரைத்த வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். அதற்கு அவர்கள் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நாமும் எடுத்துக்காட்டாக இருப்போமா? நமது வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு லட்சியம் வேண்டும். ஒரு மாணவன் ஒரு பாடப்புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். ஒரு பெரியவர் அவரிடம், படித்து முடித்தவுடன் என்ன செய்வாய் என்று கேட்டதற்கு, புத்தகத்தை மூடிவிடுவேன் என்றானாம். இன்று எத்தனையோ இளைஞர்கள் தங்கள் வாழ்வில் எத்தகைய கொள்கை பிடிப்போ இலட்சியமோ இன்றி தங்கள் பொன்னான வாழ்வை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து குடியரசுத் தலைவர்
அப்துல் கலாம் கனவு காணுங்கள் என்று அறிவுறுத்தினார். ஆனால் அவர்களோ தாவணி கனவுகள் காண்கின்றார்கள். ஆடிக்கு பின் ஆவணி, தாடிக்கு பின் தாவணி என்ற புதிய மொழியை உருவாக்குகிறார்கள். வேடிக்கையும் வேதனையுமாக உள்ளது. ஒரு சிலர் வாழ்வில் ஏற்பட்ட தோல்விகளை தாங்கிக் கொள்ள இயலாது தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். தற்கொலை செய்ய முடிவு காட்டிய ஒரு இளைஞன் ஒருவருடைய 1 மணி நேர சொற்பொழிவை கேட்ட பின்பு அவரிடம், உங்களின் சொற்பொழிவு என தற்கொலை முயற்சியை தடுத்து நிறுத்திவிட்டது என்றானாம். சொற்பொழிவாளர் அவரிடம் எவ்வாறு என்று கேட்டதற்கு அவரிடம், இவ்வளவு மோசமான சொற்பொழிவு ஆற்றுகின்றவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிற போது நான் ஏன் தற்கொலை செய்ய வேண்டும் என்று பதில் சொன்னான் என்று நாம் அடிக்கடி பேச கேட்டிருக்கிறோம். நமது வாழ்வில் நமக்கு பெரிய எதிரி என்ன தெரியுமா? நமது தாழ்வு மனப்பான்மை. நம்மை பிறரோடு ஒப்பிட்டு நம்மை குறைவாக எடை போடுவதுதான் மிகவும் கொடூரமான பாவமாக நம்முடைய எதிரியாக இருக்கிறது. தாழ்வு மனப்பான்மை கொண்ட பெண்கள் இங்கிலாந்து பிரதமராக இருந்த மார்கரெட் தட்சர் கூறியுள்ளதை நினைவில் நிறுத்த வேண்டும். காலையில் கூவது சேவலாக இருக்கலாம், ஆனால் முட்டையிடுவது பெட்டைக்கோழிதான். காலையில் கூவுவது சேவலாக இருக்கலாம், ஆனால் முட்டையிடுவது பெட்டைக்கோழிதான். வாழ்க்கை என்பது ஒரு தொடர் தேடல் உள்ளவர்களுக்கே வாழ்க்கையில் பசி இருக்கும். தேடல் உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஞானிகள் தேடினர், தங்கள் தேடியதை கண்டடைந்தனர், மகிழ்ந்தனர். நாமும் தேட வேண்டும், நல்லவற்றை தேட வேண்டும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். லூக்கா நற்செய்தி 11:9 என்று கிறிஸ்து நமக்கு உறுதி கூடுவதை மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு கடல். கொந்தளிக்காத கடல் உண்டா? அலையில்லாத கடல் உண்டா? வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். காயமில்லாத போர்க்களம் உண்டா? வாழ்க்கை என்பது ஒரு வேள்வி. தீயில்லாத வேள்வி உண்டா? வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒரு மழலையை கேட்டதற்கு ஏறிப்பார் என்றது. வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒரு ஆற்றை கேட்டதற்கு குதித்துப்பார் என்றது. ஒருவர் ஒரு எறும்பை பார்த்து, நீ எப்படி எவ்வளவு சுறுசுறுப்பாய் இருக்கின்றாய் என்று கேட்டதற்கு அந்த எறும்பு, உன்னை போல வீண் பேச்சு பேச எனக்கு நேரமில்லை, வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றால் என்னோடு தரையில் ஊர்ந்து வா என்றதாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே ஞானிகள் கண்முன் நாம் கொண்டு வந்து புத்தளி பெறுவோம். தடைக்கற்களை படிக்கற்களாக கொண்டு புதிய சாதனை படைப்போம். திரைப்பட பாடல் ஒன்று வருகிறதே, வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம், அதை நம்முடைய வாழ்வாக்குவோம். அமெரிக்காவின் மூலதனம் இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் மூளைதனம் இருக்கிறது. சிந்திப்போம், செயல்படுவோம். ஞானிகளைப் போல ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை தேடி கண்டடைவோம், மகிழ்ந்திருப்போம், பயணிப்போம்.